ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 23 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.13% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.07% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.41% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி 0.71% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 500 மிட் கேப், நிஃப்டி பிஎஸ்சி மிட் கேப், நிஃப்டி 200 எல்லாமே 0.13%, 0.28, 0.21 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மேஜராக யாருமே 1%க்கு மேலே இன்க்ரீஸும் ஆகலை, 1%க்கு கம்மியாக டிக்ரீஸும் ஆகலை. ஸோ எல்லாருமே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதை தவிர இன்றைக்கி நிஃப்டி 50ல் யார் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 2.86% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 2.31% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1.92% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யார் டாப் லாஸஸ் நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா ட்ரெண்ட் 2.39% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டெக் மஹிந்திரா 2.23% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ லைஃப் 2.07% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே பேங்க் நிஃப்டியில் யார் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.73% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 0.52% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் தேர்டாக ஐசிஐசிஐ பேங்க் 0.52% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் யார் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 3.63% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்டாக இண்டஸ்இண்ட் பேங்க் 2.86% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் கனரா பேங்க் 2.55% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 2.31%, எஸ்பிஐ 1.80%, கொட்டக் பேங்க் 1.28% எல்லாமே க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஏதாவது நியூ 52 வீக் ஹை வந்திருக்கான்னு பார்த்தோன்னா கனரா பேங்க் தான் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நியூ 52 வீக் ஹையை ரீச் ஆகிட்டுருக்கு. அந்த நியூ 52 வீக் லோ எதுவுமே இல்லை பேங்க் நிஃப்டியில். நியர் டு 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா எஸ்பிஐ, பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதெல்லாமே நியர் டு 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் நியர் டு 52 வீக் லோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் இல்லை பேங்க் நிஃப்டியில். அதே நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா நியர் டு 52 வீக் லோவில் நெஸ்லே இந்தியா, ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, ட்ரெண்ட், ஏஷியன் பெயிண்ட், சன்ஃபார்மா, ஐடிசி, டிசிஎஸ்லாம் இருக்காங்க. நியர் டு 52 வீக் ஹையில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ், எஸ்பிஐ, எட்டர்னல், பஜாஜ் ஃபின்சர்வ், எம்என்டம், கிராசிம், ஹிண்டல்கோ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதானி போர்ட்ஸ், பாரதி ஏர்டெல், அல்ட்ரா சிமெண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், டாக்டர் ரெட்டிஸ், பிஇஎல், எல்என்டி, டாடா கன்சியூமர் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஏதாவது நியூ 52 வீக் லோ ஏதாவது ஸ்டாக் வந்திருக்கான்னு பார்த்தா நிஃப்டி 50ல் இல்லை. நியூ 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், மாருதி சுசுக்கி, டாடா ஸ்டீல் அண்ட் எய்ச்சர் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் நியர் டு நியூ 52 வீக் ஹை. ஸோ இது தவிர மார்க்கெட்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நவராத்திரி சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதனால் மாருதி, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் எல்லா கார் மேக்கர்ஸ்க்கும் ஸ்ட்ராங் புக்கிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மாருதியில் பார்த்தீங்கன்னா 30,000 புக்கிங்ஸ் ஃபார் டே 1 ஆஃப் நவராத்திரி ஆகிருக்கு. அண்ட் தென் 80,000 என்கொயரிஸ் வந்திருக்கு. ஹுண்டாயில் 11,000 டீலர் பில்லிங்ஸ் வந்திருக்கு செப்டம்பர் 22 எஸ்டர்டே நான் சொல்கிறேன். அதுவும் பெஸ்ட் இன் 5 இயர்ஸில் ஹுண்டாய்க்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 10,000 டெலிவரிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 25,000 என்கொயரிஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும் 1.5% வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் இந்த புக்கிங்ஸ்னால தான், ப்ளஸ் ஜிஎஸ்டி கட். மாருதி, டாடா மோட்டார்ஸ், எம்என்டம், எய்ச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் காப், பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுக்கி பை ரேட்டிங் டார்கெட் 18,900 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நியர் டு புஷிங் டு 52 வீக் ஹை கிட்டே இப்போ நெருங்கிட்டு இருக்கு. நுவாமா பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்லாம் டில் ஃபினான்ஷியல் இயர் 29 வரைக்கும் நல்லா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0 சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் பே கமிஷன் ஹைக்ஸ், நியூ லான்ச்சஸ்லாம் வரப்போகுது, ஆர்பிஐ ரேட் கட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நுவாமா.
அண்ட் தென் பாலிசியோட இம்பேக்டால் ஹேஷ்பேக்ஸ் டு லக்ஸரி எஸ்யூவி காஸ்க்கு கஸ்டமர் சேவிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு 40,000 மினிமம் 40,000லேருந்து 30 lakhs வரைக்கும் சேவிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பாலிசி இம்பேக்ட்னால. இந்தியன் ருப்பி வந்து ஆல் டைம் லோவை எட்டியிருக்கு 88.49 rupees. அதாவது US டாலர் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 88.49 வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 23 இன்றைக்கி வந்திருக்கு. டியூ டு ஏஷியன் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த US டாரிஃப் ஒன்று H1B விசா அந்த $1 கொடுத்துருக்காங்களே, ஸோ அது ஒன்று அஃபெக்ட் பண்ணுது. மெயினாக ஐடி இதெல்லாமும் ஸ்லோவாகிட்டு இந்த H1B விசானால். ஸோ அதனால் இந்தியன் ருப்பி ஆல் டைம் லோவை எட்டியிருக்கு. அனலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா சப்போர்ட் வந்து அரௌண்ட் 87.90லேருந்து 88க்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஏரோப்ராட்டிக் சேல்ஸ் IPO இன்றைக்கி டெப்ட் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. என்ன ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்குன்னா 10லேருந்து 10.7 ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்கு இஷ்யூ ப்ரைஸில். NSEயில் பார்த்தீங்கன்னா 10.16% லிஸ்ட் ஆகிருக்கு. BSEயில் 10.71% லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா 4% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி. பட் ஆனால் லிஸ்ட் ஆனது 10%. ரயில் விகாஸ் நிகாம் ஷேர் இன்றைக்கி 1.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. சதர்ன் ரயில்வே ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு 145.34 crore கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் டெஸ்டிங், கமிஷனிங் ஆஃப் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன், ஆட்டோமேட்டிக் ஃபால்ட் லொக்கேட்டர் எங்கே பண்ண போகிறாங்கலாம் இதெல்லாம் ஜோலார்பேட்டை சேலம் செக்ஷனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 540 daysல எக்ஸிக்யூஷன் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 361 போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் 1.4% ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டில் செல் பண்ணியிருக்காங்க. 76.5 crore எஸ்டர்டே செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 93 lakh யூனிட்ஸ். எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 82.3 per ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர் யூனிட்னு செல் பண்ணியிருக்காங்க. அதானி டோட்டல் கேஷ் ஷேர்ஸ் இன்றைக்கி 5% ஃபால் ஆயிருந்தது. ஸோ இன்ட்ராடேலோவாக 741.35 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2-3 நாளாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்த அதானி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ்டர்டே மட்டும் 19% இன்க்ரீஸ் ஆயிருந்தது இந்த அதானி டோட்டல் கேஸ். இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதேமாரி அதானி பவரும் இன்றைக்கி 6% டவுன் ஆயிருக்கு. ஸோ 35% ஒரு லாஸ்ட் 3 daysல மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ 6% டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் லான்ச் பண்ணியிருக்காங்க டெஸ்டினி 110 ஸ்கூட்டர் வித் நியோ ரெட்ரோ டிசைனில். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72,000லேருந்து மேக்ஸிமம் 79,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து 110 cc, எது வரைக்கும் 56.2 km/L வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. VX ட்ரம் ஒன்று, ZS டிஸ்க்னு வேரியஸ் கலர்ஸில் எட்டர்னல் ஒயிட், மேட் ஸ்டில், கிரே, நெக்ஸஸ் ப்ளூ, அக்வா கிரே, நெக்ஸஸ் ப்ளூ. ஸோ இதில் வேரியஸ் கலர்ஸில் ரெண்டுமே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லி ஷோரூமில். ஸோ பட் ஆனால் இந்த நியூஸ் வந்தோடனே ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.55% டவுனில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பைசாலா டிஜிட்டல் ப்ரமோட்டர் ஆனால் ஈக்லிபிரேட்டட் வெஞ்சர் C-Flow ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 lakh பிளட்ஜ்டு ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 0.28% ஆஃப் டோட்டல் ஷேர் கேபிட்டலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இது எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா ஒரு லோன் கேரண்டி ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட்காக வச்சுருந்த இந்த பிளட்ஜ்டு ஷேர்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பிளட்ஜ்டு ஷேர்ஸ் இருக்குன்னா 8.14 crore ஷேர்ஸ் பிளட்ஜில் இருக்குது. அதாவது ஓவராலில் 9% ஆஃப் ஆல் ஷேர்ஸ் பிளட்ஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப் த ஓனர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 17.74 crore ஷேர்ஸ். நியர்லி 46% ஷேர்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் பிளட்ஜிங்கில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு 25 lakh ஷேர்ஸ் வந்து பிளட்ஜிங்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 39.1415 per ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. சோலார் வேர்ல்டு எனர்ஜி சொல்யூஷன் IPO இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 490 crore. ப்ரைஸ் பேண்ட் 333 to 351 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ
சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி டே 1ல் 32% ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. என்ஐஏ 24% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.37ன்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 18.5% இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு ஐபிஓவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஆனந்த் ரதி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 745 crore, எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வருது. ப்ரைஸ் பேங்க் 393லேருந்து 414 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. டே 1ல் சப்ஸ்கிரிப்ஷனில் 12% ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீட்டைலில் 18% ஆஃப் ரிசர்வ்டு போர்ஷன், என்ஐஏ 11% சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 6லேருந்து 7.5% வரைக்கும் ப்ரீமியமில் லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்கப்படலாம்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஃபண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 550 crore, இதில் உள்ள 550 crore லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மிச்சம் உள்ளதை ரிமைண்டர் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 29% ப்ரமோட்டர் பிளெட்ஜிங் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கம்பெனியோட ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் டெக்னோபிளாஸ்ட் போனஸ் ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர்னு 1:1 ரேஷியோவில். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் எஸ்டர்டே செப்டம்பர் 22. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் இன்றைக்கி 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க வித் மாஸ்டர் கார்டு ஏஷியா பசிபிக்கோட. என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா க்ரோ பிராண்டட் டொமஸ்டிக் ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 22 எஸ்டர்டேலேருந்து செப்டம்பர் 30, 2030 வரைக்கும் 5 இயர்ஸ் இந்த டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து இன்றைக்கி 3.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வோடஃபோன் ஐடியா ஷேர் 7% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஏஜிஆர் டியூஸ்க்கு வந்து சில இது கொடுக்குறதா இருக்காங்க. சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஹை ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து ₹10 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா இன்னும் அவங்களோட 49% ஆஃப் ஸ்டேக் வந்து இன்னும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஏஜிஆர் டியூஸ்க்கு ஏதோ தள்ளுபடி ரிடக்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்மிங் ஃப்ரைடே தான் வந்து இந்த ஹியரிங் வருது. ஸோ அன்றைக்கி நமக்கு தெரியும் என்ன ரிசல்ட்னு. ஓலோ ஃபெஸ்டிவ் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா S1 2 kWh ரோட்ஸ்டர் 2.5 kWh இதுக்கெல்லாமே 49,999 rupeesனு சொல்லியிருக்காங்க. S1 Pro 5.2 kWh அண்ட் ரோட்ஸ்டர் 9.1 kWhக்கெல்லாம் 99,999 rupeesனு சொல்லியிருக்காங்க. சம் ஸ்பெஷல் ரெகுலர் ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சம் ஸ்பெஷல் ஸ்கூட்டர்ஸ்க்கு S1 ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 81,999 சொல்லியிருக்காங்க. ஷோரூம் ப்ரைஸ் அதுலேருந்து 1,69,999 rupees வரைக்கும் வேரி ஆகுது. ரோட்ஸ்டர் மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு 99,999 மினிமம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1,27,499 rupees வரைக்கும் போகுது. சில நியூ லான்ச்சஸும் சொல்லியிருக்காங்க. அது இந்த நவராத்திரியிலேருந்து டெலிவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. S1 Pro ப்ளஸ் ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் வித் 4,680 பாரத் செல். ஸோ இதெல்லாம் நவராத்திரியிலேருந்து டெலிவர் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஜான்வரி 2026 டெலிவர் ஆக போகிற சில S1 Pro Sport இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 1,49,999 சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ஆர்டர் கொடுத்தா ஜான்வரி 2026 டெலிவர் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.